100 days ஆஃப் பிகமிங் பெட்டரில் இன்றைக்கி டே 2. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி. எனக்கு ஆஃபீஸ் 7 மணிக்கு ஆஃபீஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதில் என்ன இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இப்போ நான் 5:30க்கு எழுந்திரிச்சு காலைல சாப்பாடு செஞ்சுட்டு போனோம், தென் மத்தியானம் சாப்பாடு செஞ்சுட்டு போனோம். ஆஃபீஸ் 7 மணிக்கு அப்படின்றனால இங்கே என்னால் சாப்பிட்டும் போக முடியாது. அப்ராக்சிமேட்டாக 6:30க்குள்ளே நான் வீட்டிலேருந்து கிளம்பணும். ஆஃபீஸ் என்ன ஒரு 10 கிலோமீட்டர் தான், ஆனால் அவ்வளோ சீக்கிரம் என்னால் சாப்பிடவும் முடியாதுல்ல. ஸோ அப்போ ரெண்டையுமே நான் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போனோம். ஸோ பார்ப்போம். ஸோ மத்தியானத்துக்கு தயிர் சாதம் செஞ்சிடலாம். காலைக்கு தோசையும் ஆல்ரெடி வச்ச குருமா மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அதை ரெண்டையும் மேட்ச் பண்ணி அப்படி ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ ஃபுட் எல்லாம் ரெடி கைஸ். இதில் தோசையும் முட்டை தொக்கும் இருக்குது. இதில் தயிர் சாதமும் முட்டையும் இருக்குது. ஸோ டெய்லி சாமியை கும்பிட்டுறது. ஏன்னா வாங்குற அடி என்னைக்கெல்லாம் அதிகமாகுதோ அப்போல்லாம் சாமியை கும்பிட்டுறது. ஸோ நம்பிக்கை அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ கரெக்டாக டைம் இப்போது 6:27. ஸோ 6:40க்குள்ளே வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன்னா மேக்ஸிமம் கரெக்டான டைமுக்கு அங்கே போயிடலாம் 7க்குள்ளே. ஸோ அரௌண்ட் 10 கிலோமீட்டர் தான், ஈஸியாகவே போயிடலாம். ஆஃபீஸ் கிளம்பிட்டேன் கைஸ். இப்போ தான் கிளம்புனேன் ஆஃபீஸுக்கு. ஸோ இங்கே சேர்ந்துட்டேன். ஸோ இதுதான் என்னோடய ஆஃபீஸு. இங்கே பின்னாடி தெரியுதுல, என் மண்டைக்கு பின்னாடி, இதுதான் என்னோடய ஆஃபீஸு. ஸோ ஆஃபீஸ் ப்ரெமிசஸ்குள்ளெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாது, அது பெரிய பிரச்சனை ஆகிடும். ஸோ அதனால் அங்கெல்லாம் எந்த வீடியோ எடுக்கல. நான் அதை முடிச்சுட்டு வீட்டுக்கே சேர்ந்துட்டேன். ஃபைனலி ரீச்ட் அவர் ஹோம் அட் 5 PM. மழை பொழிகிறது நண்பர்களே, மழை சரியான மழை, நல்லா வெளிச்சமாகிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நான் டே 2ல பண்ணேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. See you tomorrow. Bye. Peace.